அனைவருக்கும் வணக்கம். மகர ராசினியர்களுக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மகர ராசியை சேர்ந்த உத்திராடம் 2ஆம் பாதம் முதல் திருவோணம் அவிட்டம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசி சேர்ந்த உத்திராடம் 2ஆம் பாதம் முதல் திருவோணம் அவிட்டம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கிரன் 2ஆம் இடத்தில் இருப்பது சிறப்புங்க. அதோடு 2ஆம் இடத்திற்கு குருவினுடைய பார்வை கிடைப்பதால் பொருளாதார கஷ்டங்கள் என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. அதே போல் வியாபாரத்தில் நிச்சயம் உங்களுக்கு லாபம் உண்டுங்க. வருமானம் அதிகரிப்பதற்கான வழிகள் புலப்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. சிலருக்கு 2வது வருமானம் கை கொடுக்குங்க. எப்பொழுது கொடுத்த பணம் கைக்கு வந்து சேர்ந்து மகிழ்ச்சியை தரும். அதே போல் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்குங்க. உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தான செவ்வாய் நன்றாக இருப்பதால் செயல்கள் திருத்தமாகவும் தைரியமாகவும் திடத்தோடும் காரியங்களை அணுகுவீங்க. அப்படி அணுகும்போது நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுங்க. எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு. அதே போல இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசினியர்கள் அவசர முடிவுகள் வேண்டாம். தந்தையுடன் சுமூக உறவு இருக்காது. கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதை தவிர்க்க வேண்டுங்க. அதே போல பண விஷயத்தில் ஏமாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் பண விஷயத்தில் அதிக எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் இறங்க. தவறான நபர்களின் பேச்சை கேட்டு முதலீடு செய்ய வேண்டும். அதே போல் முதலீடு சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற நிலை இருந்தாலும் கூட முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லதுங்க. அதே போல் பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட இருக்கு. இது மாதிரியான நேரங்கள்ல தடாலடியாக எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் பொறுமையாக நிதானமாக கையாளுங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய் வருவதால் பேச்சில் அதிக கவனம் தேவைங்க. என்ன பேசுகிறோம், ஏது பேசுகிறோம் என்பதை உணர்ந்து பேசுவது அவசியம். அதே போல மகர ராசினியர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே ஜென்ம ராசியில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் உஷ்ண சம்பந்தமான பிணிகளால் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடுங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது நல்லது. வருமானம் போதிய அளவிற்கு இருந்தாலும் எதிர்பாராத செலவுகள் ஏற்படுவதால் இந்த காலகட்டத்தினுடைய கடைசியில் பணப்பற்றாக்குறை ஏற்படக்கூடுங்க. அதே போல் அதிக உஷ்ணத்தினால் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளதுங்க. அதே போல எளிய சிகிச்சையினால் பூரண குணம் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. நெருங்கிய உறவினர்களிடையே வாக்குவாதமும் ஒருவரை ஒருவர் குற்றம் கூறிக்கொள்வதும் குடும்பத்தில் அமைதியின்மையை ஏற்படுத்துங்க. குழந்தைகளுடைய கல்வியில் ஏற்படும் பின்னடைவு உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். அதனால் கவனமாக இருங்க. நண்பர்களுக்கு கடன் கொடுப்பது அப்பணத்தை இழப்பதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளதால் எச்சரிக்கையுடன் இருப்பது மிக மிக அவசியம். அதேபோல் வெளியூர் பயணங்களின் போது பொருட்களையும் பணத்தையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்க. திருமண முயற்சிகளில் அவசர முடிவுகளை தவிர்ப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது. அதே போல் உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, மேலதிகாரிகளின் சீற்றத்திற்கும் அதிருப்திக்கும் ஆளாக நேரிடும் என்பதை கிரக நிலைகள் எச்சரிக்கை செய்துங்க. தற்காலிக பணியாளர்கள் நிரந்தரம் செய்யப்படுவது தள்ளி போகும். வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. குறிப்பாக பெண்மணிகள் தாங்கள் தங்களுடைய பணிகளில் கவனமாக இருப்பது அவசியம் என்பதையும் கிரக நிலைகள் சுட்டிக்காட்டுது. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் அன்பர்கள் இடைத்தரகர்களால் ஏமாற்றப்படக்கூடுங்க. ஜாக்கிரதையாக இருக்கும்படி கிரக நிலைகள் கேட்டுக்கொள்கிறது. அதேபோல் தொழில் வியாபாரம் நன்றாக நடந்து வந்த வியாபாரத்தில் திடீரென்று பின்னடைவு ஏற்படுங்க. சந்தையில் சரக்குகள் விற்பனையாகாமல் தங்கி போகும். அதனால் கவனமாக இருப்பது நல்லது. வங்கிகளில் ஒத்துழைப்பு குறையக்கூடும். கூட்டாளிகளினால் பிரச்சனைகள் ஏற்படுங்க. ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பாக்கிகள் மேலும் தாமதப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமா அமைகிறதுங்க. அதே போல் கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் கலைத்துறையினருக்கு வாய்ப்புகள் குறைய கொடுங்க. எதிர்பார்த்திருந்த பல நிகழ்ச்சிகள் ரத்தாக கொடுங்க. வருமானம் பாதிக்கப்பட இருக்கு. குறிப்பாக பரதநாட்டிய கலைஞர்கள் பாதிக்கப்படுவாங்க. மக்களிடையே புகழும் செல்வாக்கும் ஏற்பட இருக்கு. அதே போல் இத்தருணங்களில் கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் எடுத்தோம் கௌத்தோம் எனலாமல் பொறுமையாக நிதானமாக இருப்பது அவசியங்க. அதே போல் அரசியல் துறையினரை
துறையினரை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகள் உங்களுக்கு அவ்வளவு சாதகமாக இல்லைங்க. பேச்சிலும் போட்டிகளிலும் நிதானமாக இருப்பது அவசியம். மேலும் பிற அரசியல் கட்சிகளுடன் நெருங்கி பழகாமல் இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் எச்சரிக்கை செய்து உயர்மட்ட தலைவர்களுக்கு உங்களோட மீது இருந்த நம்பிக்கை குறைந்து வருவதை கிரகநிலைகள் எடுத்து காட்டுதுங்க. உங்களுடைய பிரச்சனைகளுக்கு உங்களுடைய அஜாக்கிரதையான பேச்சுக்களும் பேட்டிகளும் தொடர்புகளுமே காரணம் என்பதை கிரகநிலை மீண்டும் மீண்டும் சுட்டி காட்டுதுங்க. உங்களை நீங்களே திருத்திக் கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இப்போது புரிந்து கொண்டால் உங்களுக்கு நல்லது என்பதையும் கிரகநிலை தெளிவுபடுத்துது. அதே போல மகர ராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு இந்த அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு வித்யாகாரகர் என ஜோதிட கலை புகழும் புதன் கிரகம் உங்களுக்கு ஆதரவாக இக்காலகட்டம் முழுவதுமே சஞ்சரிப்பதால் படிப்பில் மனம் தீவிரமாக ஈடுபடுங்க. ஆசிரியர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்துங்க. உயர்கல்விக்கு உதவிகள் நிச்சயம் கிடைக்கும் என்பதால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, விவசாயத்துறைக்கு தொடர்புள்ள கிரகங்கள் அனைத்தும் அனுகூலமாக சஞ்சரிப்பதால் விளைச்சலும் வருமானமும் எதிர்பார்க்கும் அளவிற்கு இருக்குங்க. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து உங்களுடைய பொருளாதார நிலை சரி செய்து கொள்ள ஏற்ற ஒரு தருணமாகவும் அமைகிறது. புதிய கிளைகள் திறக்கலாங்க. லாபம் கிடைக்கும். பிரபல வெளிநாட்டு நிறுவனங்களுடன் வியாபார ஒப்பந்தம் கையெழுத்தாகுங்க. நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு நிச்சயம் கிடைக்க இருக்கு. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றமான ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இருந்தாலும் சூரியனுடைய நிலையின் காரணமாக உஷ்ண சம்பந்தமான சரும உபாதைகள் உடலை வருத்துங்க. அதனால் வெயில் நேரங்களில் வெளியில் செல்வது, உடலில் உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் உட்கொள்வது ஆகியவற்றை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் நிரந்தர உபாதைகளுக்காக சிகிச்சை பெற்று வரும் பெண்மணிகளுக்கு மருத்துவர்கள் கூறியுள்ள மருந்துகளை நேரம் தவறாமல் அருந்த வேண்டும் என்பதையும் கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசினியர்களுக்கு வாக்கு, தனம், குடும்பம் ஆகிய ஸ்தானங்களில் சனி ராகுவினுடைய கூட்டு சேர்க்கை ஏற்பட்டுள்ளதால் நெருங்கிய உறவினர்களிடையே அடிக்கடி வாக்குவாதம் ஏற்படக்கூடுங்க. இது மன நிம்மதியை பாதிக்கும். கூடுமான வரையில் சற்று விட்டு கொடுத்து நடந்து கொண்டால் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து கொள்ளலாங்க. அதே போல் எடுத்தோம் கவுத்தோம் இல்லாமல் பொறுமையாக நிதானமாக நடந்து கொள்வது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, உங்கள் வீட்டின் பூஜை அறையிலோ அல்லது அருகில் உள்ள திருக்கோவில் ஒன்றிலோ சனிக்கிழமை தோறும் மாலையில் எண்ணெய் தீபம் ஏற்றி வந்தால் போதுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஏற்படும். இத்தருணங்கள்ல எடுத்தோம் கவுத்தோம் என பொறுமையாக ஒரு முயற்சியை மேற்கொள்ளும் போது நிச்சயம் உங்களுக்கு எளிதில் வெற்றி கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உறுதியளிக்குது.